முதியவர் தாக்கப்பட்ட சம்பவம் நடந்த முதியோர் இல்லம் பதிவு செய்யப்படாதது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய முதியவர் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் நிகழ்ந்த முதியோர் இல்லம் பதிவு செய்யப்படாதது என்று மகளிர் குடும்பம் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நான்சி சுக்ரி இதனை உறுதிப்படுத்தினார். கெடாவின் படாங் சராயில் செயல்பட்டு வரும் முதியோர் பாதுகாப்பு இல்லத்தில் முதியவர் ஒருவர் மாரத்தடியால் தாக்கப்பட்டார். இந்த சம்பவம் அடங்கிய வீடியோ பதிவுகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமூக நலத்துறையும் காவல்துறையும் இணைந்து நடத்திய விசாரணையில் சம்பந்தப்பட்ட முதியோர் இல்லம் சமூக நலத்துறையில் பதிவு செய்யப்படாதது அம்பலமானதாக அவர் விளக்கினார். அதே வேளையில் முதியோர் இல்லம் முதியவரை இரக்கமில்லாமல் தாறுமாறாக தாக்கிய சம்பவம் தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்தார்.